வெறும் நல்ல ஃப்ரூட்ஃபுல்லாக சில விஷயங்கள் ஈஸியாக அப்படியே வந்து கையில் சேர்ந்து விடும் என்று நினைக்கிறார்கள். ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கையில் வந்து சேர்ந்த எதுவுமே உங்களுக்கு பயன்படாது. ரொம்ப உழைப்பிலும் பேஷனோடைய இருந்து பாரு. அந்த பேஷன் அதுதான் நான் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது. என்ன தெரியுமா? கண்டுபிடிப்புகள் வந்திருக்கா? சமீப காலமாக கண்டுபிடிப்புகள் இல்லையே. ஏன் இல்லை தெரியுமா? மனப்பாடம் செய்கிறீர்கள், அதனால் இல்லை. மனப்பாடத்துலேருந்து வெளியில் வாங்க. ரொம்ப ஆழமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்காதீங்க தயவு செஞ்சு. சரியா? நிஜமாக சொல்கிறேன். நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? நிறைய மார்க் வாங்குற மாதிரி படித்தா என்ன தெரியுமா நடக்கும்? ஒன்றும் இல்லை, கேம்பஸில் உடனே செலெக்ஷன் கிடைக்கும், உடனே வேலை கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம். அதுக்காக தானே மேடம் வந்திருக்கிறோம். போய் நிறைய மார்க் வாங்க வேண்டாம்னு சொல்கிறீங்க. நல்லா படிங்க. நல்லா படிக்கிறது வேறு, நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிறது வேறு. ஏதோ முன்னால் உட்காந்துருக்குறாங்களே ப்ரொஃபஸர்ஸ், பிஹெச்டி. நானும் வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி எல்லாம் படித்தேன். நான் நிறைய இவ்வளோ படிச்சிருக்கிறேன். நிறைய சம்பாதிக்கிறேன் தெரியுமா? நிறைய சம்பாதிக்கிறேன். ஆனால் நல்லா படிங்கன்றேன். ஏன் தெரியுமா? நிறைய மார்க் வாங்குற மாதிரி படித்தா நிறைய சம்பாதிக்கலாம். நல்லா படிச்சிங்கன்னா நிறைய சம்பளம் கொடுக்கலாம். அவ்வளோதான். சிம்பிள் மெத்தடாலஜி, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நல்ல படி. எது படித்தாலும் ஆழமா. 3 Idiots பார்த்தல? நல்லா நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிறவன் பின்னால் தான் ஓடணும் செக்குகளில் சைன் வாங்கினேன். நல்லா படிக்கிறவன் சைன் போடுற ஆளாக இருப்பான். வெரி சிம்பிள் மெத்தடாலஜி. இப்போ நான் நல்லா படித்தேன், நிறைய மார்க் வாங்குற மாதிரி படித்தேன். எனக்கான சம்பளத்தை காலேஜ் முடிவு பண்ணிச்சு, யூஜிசி முடிவு பண்ணிச்சு, இவ்வளோ தான், இவ்வளோ ஆயிரங்கள் தான் அப்படின்ட்டு. ஆனால் நான் நல்லா படித்தது லிட்ரேச்சர் என்ன தெரியுமா பண்ணிச்சு? நான் நல்லா படித்ததுனால, நிறைய மார்க் வாங்குறதுனால மாத சம்பளம் கிடச்சிருச்சு. நல்லா படித்ததுனால என் சம்பளத்தை, நான் மாத சம்பளம் இருக்குல்லங்க, என்னுடைய மாத சம்பளம், ஒரு மாதம் உழைச்சி நான் வாங்குற என்னுடைய ப்ரொஃபஸர் சம்பளத்தை 1 மணி நேர பேச்சில் நான் சம்பாரிச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். ஒரே மணி நேரத்தை சம்பாரிச்சிட்டு வந்தேன். அவ்வளோதான். யார் பெரிய ஆள் தெரியுமா? இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ பெரிய மனுஷன்னா உன் சம்பளத்தை மற்ற எவனோ நிர்ணயிக்க கூடாது. உன் சம்பளத்தை நீ நிர்ணயிக்கணும். அடுத்தவன் சம்பளத்தை நீ நிர்ணயிக்கணும். அப்பதான் நீ பெரிய ஆள். அப்பதான் நீ பெரிய ஆள். உன் சம்பளத்தை எவன் ஒருவனோ நிர்ணயித்து விடுவதற்கான வாழ்க்கை முறையை நீ கை கொண்டு விடாத. இந்த கேரளா நாட்டுக்கு போயிருந்தேன். கேரளா நாடுனால இந்த தேங்காய், தென்னை மரம் இதானே. யாராவது இருக்கிறீங்களா? எதை சமைச்சாலும் அந்த தேங்காய் போட்டு சமைப்பாங்க. தேங்காய் நாடு அது, தென்னம் நாடு. ரொம்ப 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 ருசியான ஒரு நாடு அது. அந்த நாட்டில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், மரம் ஏறுறதுக்கு எளிமையான கருவியை கண்டுபிடித்திருக்கிறார். இன்றைக்கு மிக எளிமையான கருவிகளுக்கான தேவை இருக்கிறது. கண்டுபிடிப்புகள் இல்லைங்க இன்னைக்கு. இன்றைக்கு கண்டுபிடிப்புகள் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? லேட்ரல் திங்கிங் இல்லை, அனலிட்டிக்கல் திங்கிங் இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், நீங்களாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு. குவான்டிஃபிகேஷன் இருக்கா? உங்களுக்கு குவான்டிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா? நான் கேட்குறேன். இங்கேருந்து அடையார் போகணும், எவ்வளோ நிமிஷத்தில் போகலாம்? டக்குன்னு யார் சொல்கிறீங்க பாருங்க. 1 hour, ½ an hour சொல்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு டிசி வாங்கிட்டு வெளில ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்துருங்க. ஏன் தெரியுமா? கேட்ட கேள்வி நேரடியான கேள்வி. 1 hour ஆகும்னு என்ன தெரியுமா திருப்பி கேட்டிருக்கணும்? நடந்து போறியா, சைக்கிளில் போறியா, காரில் போறியா, பஸ்ஸில் போறியா? நடந்து போனால் இவ்வளோ நேரம் ஆகும், பஸ்ஸில் போனால் இவ்வளோ. இதுதான் குவான்டிஃபிகேஷன். ஒரு மரம் நிற்கிது, எவ்வளோ உயரம் இந்த மரம்? வானளாவிய உயர்ந்த மரம்னா ஆர்ட்ஸு. சரியா? எவ்வளோ உயரம்னு சொல்லணும். அதுதான் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்னு வரல. ஏன் பிள்ளைகளா இன்ஜினியர்ஸ் தோற்கிறாங்க? இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் தோற்கிறாங்க தெரியுமா? இது இல்லை, பேஷன் இல்லை. யூ டோன்ட் லவ் யுவர் சப்ஜெக்ட். இஃப் யூ லவ் யுவர் சப்ஜெக்ட், நான் என் சப்ஜெக்டை லவ் பண்ணுறேங்க, நான் பேஷனுங்க, நான் செத்துருவேங்க. நான் படிச்சுட்டே இருக்கும்போது செத்துட்டா ஐ வில் பி இன் ஹெவன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஒரு பாட்டு சொல்ல என்ன, ஒரு பாட்டு சொல்ல வரட்டும். இந்த 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 உலகத்தில் எந்த கொம்பனாவது இருக்கட்டும், என்ன மாதிரி ஒரு பாட்டு சொல்லிட்டோம் பாபு. நான் அதே பாட்டை சொல்கிறேன், அதே பாட்டை நான் சொல்கிறேன், நீ அதே பாட்டை சொல்லு.
பேஷன், அது காதலிக்கணுங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்க மேலே ஆம்பளை பிள்ளைங்கள மேலே வச்சுக்கிறதெல்லாம் காதல் கிடையாது. சப்ஜெக்டை காதலி. சப்ஜெக்ட், யூ லவ் யுவர் சப்ஜெக்ட், யூ லவ் யுவர் ஃபியூச்சர். அதாங்க காதலுங்கிறது. அது வரணும் உனக்கு. நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான, நான் லிட்ரேச்சர் பேசினேன்னு வச்சுக்கோ, ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் இன்றைக்கி நைட்டுக்கு போயிட்டு ஃப்ரான்ஸ் கம்பன் விழா 2012 பர்வீன் சுல்தானா தமிழ் ஸ்பீக்கர்னு போட்டுப்பார். வேர்ல்ட் ஃபேமஸான என்னுடைய பேச்சு வரும். 56 மினிட்ஸ் பேசியிருக்கேன். ஆன்மாவை போட்டிருக்கேன். நான் 20 பேர் தான் இருந்தாங்க நான் ஃப்ரான்ஸில் பேசும்போது. இன்றைக்கி 2 லட்சத்துக்கு மேலே அதை பார்த்துருக்காங்க. அந்த பேச்சை மட்டும் 2 lakhs தாண்டுது அந்த பேச்சை. ஏன்? ஐ கிவ் மை செல்ஃப் டோட்டலி 100%. யூ லவ் யுவர் ஃபியூச்சர், யூ லவ் யுவர் சப்ஜெக்ட். டீச்சர் சொல்கிறாங்கன்றதுனால, சைக்கிள் டெஸ்ட் வருதுங்கிறதுனால சில பேர் வந்து சொன்னால் கோச்சிக்க மாட்டிங்களா? கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, சொல்கிறேன். அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொன்னால் யாரோ ப்ரிப்பேர் பண்ணதை, எவனோ ஒருத்தன் சிந்திச்சதை கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாமல் அப்படியே டவுன்லோட் பண்ணி அது பேக் பண்ணி தரீங்களே. இப்படி கேட்குறேன், கோச்சிக்க மாட்டீங்களே? கோச்சிக்கோங்க சொல்கிறேன். யாரோ செமித்த உணவை நாம் சாப்பிட முடியுமா? செமித்த உணவை குழந்தை, சமைத்த உணவை இல்லை, செமித்த உணவை. அவன் மன்னிப்பு கேட்டான். ஐ லைக் யூ. ஏன் தெரியுமா? டக்குன்னு சப்மிட் பண்ணுற ஆண்களில் ரொம்ப ஆபத்தானவர்கள். டக்குன்னு சப்மிட் ஆகிடுவாங்க, நம்பவே கூடாது. சேமித்த உணவை அல்ல, சமைத்த உணவை அல்ல, செரித்த உணவை எவனாவது சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணியிருந்தானா அந்த டைஜஸ்ட் பண்ண சாப்பாடை நம்ம சாப்பிட முடியுமா? அப்படிதான் எவனோ ஒருத்தன் யோசிக்கிறதையும் சிந்திக்கிறதையும் நீ உன்னுடைய ப்ராஜெக்டாக கொடுக்கறது. இதை விட சூடாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். 10 நாள் ஆகுதா? பர்மிஷன் கேளு. என்னால் சிந்திக்க முடியல, இன்னும் 5 நாள் கொடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க. கேளுங்க. உண்மையாக ஜென்யூனாக இருந்தால் கொடுத்துருவாங்க. ஜென்யூனிட்டி இருக்கா? கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறேன், சத்தியத்திற்கான வேகம் வேறங்க, சத்தியத்திற்கான வேகம் வேற. நான் சொல்லுகிறேன், உன்னுடைய சப்ஜெக்டை நீ விரும்பு, அதுக்குள்ள போ. கிவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இந்த கிவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு 2 காட்சிகளை சொல்கிறேன் உனக்கு. நான் 2 காட்சிகள். கராத்தே கிட் படம் பார்த்துருக்கியா? எல்லாரும் பார்த்துருக்கீங்கல்ல? பார்க்கலன்னா இவங்க போட்டு காட்ட சொல்லலான்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க. நான் ஒரு சென்சார் கமிட்டி போர்டில் இருந்தேன் 11 வருஷம். நீங்கள்லாம் இதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் காசு கொடுத்து போய் சினிமா பார்க்குறத நான் காசு வாங்கிக்கிட்டு பார்த்தேன். அதான் சென்சார் கமிட்டிங்கிறது. நீ இதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்த்து நீ காசு கொடுத்து பார்க்குறல, என்னை காசு கொடுத்து பார்க்க சொல்லுவாங்க. அதான் சென்சார் கமிட்டி. நான் வந்து யூத் ரெப்ரசன்டேஷனை தான் போயிருந்தேன். யோசித்து பார்க்குறேன், கராத்தே கிட்டுங்க. நான் வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தேங்க அந்த படத்துக்கு. எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் எழுந்து நின்று கை தட்டுவேன். அது யார் என்ன இருக்கிறன்னுலாம் பார்க்க மாட்டேன். ஐ கிவ் மை செல்ஃப். நான் வந்து உணர்ச்சி பூர்வமாக அறிவுபூர்வமாக நான் இருக்கும்பொழுது ஐ டோன்ட் சி. நான் எழுந்துருச்சு, எனக்கு ஐ லிவ் மை லைஃப் டோட்டலி 100%. அதில் ஒரு 2 காட்சி சொல்கிறேன். அவன் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் கெமிஸ்ட்ரி ஓகே ஆன இடங்க அந்த படம். இவன் சொல்கிறானே, அவங்களுக்கும் உங்களுக்கும் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஓகே ஆயிருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி இல்லை, இது வேற கெமிஸ்ட்ரி. அந்த படத்தை ஒரு நாள் அதை வந்து பழையது எடுத்து போட்டாங்க. பழைய ஒரு மும்தாஸ் அக்கான்னு ஒரு அக்கா வந்து இதுவங்களா இருந்தாங்க, என்ன அந்த கவர்ச்சி நடிகையாக இருந்தாங்க. அவங்க உட்காந்துக்கிட்டு அந்த மாநாட மயிலாடக்க உட்காந்துட்டு அதை ரசிச்சுட்டு இருந்தாங்க. அதை தான் நான் பார்த்தேன். அப்போ பக்கத்தில் அந்த மாஸ்டர் உட்காந்துட்டு அப்படி ஏதோ அந்த இன்னொரு அக்கா இருந்தாங்க, அவங்களும் உட்காந்துட்டு ஏதோ 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மா பேசுது, அந்த மும்தாஸ் அக்கா சொல்கிறாங்க, ஐயோ ரொம்ப ரொம்ப அழகா நல்லா தமிழ் பேசுகிற பொண்ணு, அது ரொம்ப நல்லா தமிழ் பேசும், ரொம்ப ரொம்ப அழகா ஆனிங்கோ. சட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சிங்க. நான் சேர்லேருந்து விழுந்துட்டேன் கீழே. அது சொல்லிச்சு, ரொம்ப நல்லா ஆடுறீங்க, உங்கள் இழவுக்கு என்னால் ஆட முடியாது. நான் யோசிச்சேன், அவங்க இழவுக்கு நீ எதுக்கு போய் ஆட போற?
அதாவது அளவுக்கு ஆட முடியாதாமா, அவங்க அளவுக்கு ஆட முடியாது. அதான் அதான் உனக்கு எது தெரியலையோ தெரியலன்னு சொல்லு, எது தெரியுதோ அதை தெரியுதுன்னு சொல்லு. எந்த விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதில் முரண்பட்டு இருப்பியோ, இதில் பொய்யா இருப்பியோ, எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும்? நான் நேரடியாக பார்த்தேன். எழுந்து நின்று கை தட்டின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை சொல்கிறேன், ஒரு படத்தை சொல்கிறேன். நான் ஒரு படத்துக்கு எழுந்து நின்று கை தட்டினது கராத்தேக்கு. அந்த ரெண்டுங்க, ஜாக்கி சான் இஸ் அ மாஸ்டர், மாஸ்டர் இஸ் அ மாஸ்டர். இந்த மாஸ்டர் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போவாங்க. அவன் என்ன மாதிரி இருப்பான், அந்த 12-13 வயசு பையன் அப்படியே நடந்து போவாங்க மேலே. ஒரு சின்ன நான் நினைவுபடுத்துகிறேன், எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்றது நான் நினைவுபடுத்துகிறேன். பாம்பு கிடையாது, நினைவுபடுத்துகிறேன். ஒரு பாண்ட் இருக்கும். மாஸ்டர், வாட் இஸ் திஸ் மாஸ்டர்? அவன்லாம் கண்டுக்கவே மாட்டான். நீ ஏன் கண்டுபிடி. குருனா அப்படி தாங்க இருக்கணும். இது சில்ட்ரனுக்கு மட்டும் சொல்கிறது இல்லை, நமக்கும் தான். குருனா அப்படி தான் இருக்கணும். குச்சி வச்சுக்கிட்டு படி சொல்லு புரிஞ்சுக்கோ. ஏய் வச்சுக்கிட்டா மஞ்சனை பண்ணுற வரலப்பா, தெரியாதுப்பா, தெரியாது. அதை புரிஞ்சுக்கணும்ல. குழந்தைகள் தானே. அவன் மாஸ்டர்னா மாஸ்டருங்க, அவன் தாங்க மாஸ்டர். டீச்சருக்கும் குருக்கும் மாஸ்டருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? குரு டீச்சருங்கிறவன் ஆசிரியன், குற்றங்களை களைபவன். குரு என்பவன் இருளை விளக்குபவன். கு என்றால் இருள், ரு என்றால் விலகுதல். இருளை விளக்குபவன் குரு, வழிகாட்டுபவன் ஆசிரியன், வாழ்ந்து காட்டுபவன் குரு. வாழ்ந்து காட்டும், அவன் வாழ்ந்து காட்டின ஒரு குரு. அவனை நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நாளாவது இந்த மாதிரி குருவாக நம்ம இருந்துட மாட்டோமா? நம்மளை நம்பி வர குழந்தைகள் கிட்ட நம்ம இந்த மாதிரி பேசிட மாட்டோமா? அவன் சொல்ல, வாட் இஸ் திஸ் மாஸ்டர் அப்படிமா. என்ன சத்தியம் இருக்கும் தெரியுமா அந்த குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடுவில்? அவன் எதை சொன்னாலும் இவன் செய்வாங்க. இவன் எதை செய்யறானோ அதை அவன் சொல்லுவாங்க. இவனால் செய்ய முடியாது என்று எங்க இவன் கையை விட்டானோ அங்க அவன் நிற்பாங்க. அப்படி ஐ வாண்ட் டு ஃபைட் அப்படிம்பா. why I fear still அப்படி. வாடா, உன்னுடைய பயத்தை விளக்குறதுக்காக ஆடுறா நீ ஜெயிக்கிறதுக்காக இல்லைடா. இதுதான் குரு, இதுதான் குரு. மனசை வாசிப்பான் அவன். அந்த குழந்தை கேட்கும், ஒரு பாண்ட் இருக்கும், கேட்கும், மாஸ்டர் வாட் இஸ் திஸ் மாஸ்டர் அப்படி பார்ப்பான். மறுபடியும் சும்மா, மாஸ்டர் வாட் இஸ் திஸ்? தட் இஸ் த பியூரியஸ்ட் வாட்டர் அண்டர் த ஸ்கை, ட்ரை டு ட்ரிங்க் இட். நம்மள மாதிரி குடி சொல்ல மாட்டான். ட்ரை டு ட்ரிங்க் இட், முயற்சி செய்து குடிக்க முயற்சி செய், அவ்வளோதான். நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? மாஸ்டர் சொல்கிறாரு தட் இஸ் த பியூரியஸ்ட் வாட்டர் அண்டர் த ஸ்கை அப்படின்ன உடனே தொடக்கூடாதுன்ற முடிவு முதலுக்கு நான் வந்துடுவேன். ஏன்னா புனிதமான விஷயம்ல, கையை போட்டால் நமக்கு அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. பூஜை நடந்துட்டு இருக்கு, பிரசாதத்தை கையை போட்டு பூஜை நடந்து முடிச்சா அப்புறம் சாப்பிடணும். ஏன் சாப்பிட்டா சாமி கண்ணை குத்திரும், பையன் சொன்னா குத்தாது. ஏன்னா அவன் ஏற்கனவே ஒன்று சாப்பிட்டான். இதெல்லாம் பொய். மரியாதை என்பது வேறு, பிரசாதம் என்பது வேறு, வழிபாடு என்பது வேறு, இயறை வேட்கை என்பது வேறு. அவன் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், அவன் என்ன செய்வான்? நான் ஒன்றும் தொட்டிருக்க மாட்டேன், ஒன்று சொம்பு தேடி இருப்பேன் கண்டிப்பாக. இல்லைன்னா மாஸ்டர் கிட்ட கேட்டிருப்பேன், மாஸ்டர் ப்ளீஸ் டெல் மீ, யூ ஆர் டெல்லிங் திஸ் இஸ் த பியூரியஸ்ட் வாட்டர் அண்டர் த ஸ்கை, ப்ளீஸ் டெல் மீ ஹவு டு ட்ரிங்க் இட், ஐ டோன்ட் வாண்ட் டு புட் மை ஹேண்ட் சீன்ஸ். ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஒன்றுமே சொல்லலைங்க. அவன் என்ன செஞ்சான்? He gave himself, this is the purest water under the sky. வாய்ப்புங்க, வாய்ப்பு. 470 பேரில் 10 பேர் வரல, 460 பேர் தானே இருக்கிறீங்க. 10 பேர் வாய்ப்பு விட்டீங்க, அவ்வளோதான். பர்வீன் சுல்தானா பேச்சு, இந்த பேச்சு இனி ஒரு முறை கேட்பதற்கில்லை. இதெல்லாம் வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம், பட் இந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ் வராது. Give yourself 100% totally. Opportunity வரும்போது you cannot step the river twice. ஒவ்வொரு முறை நீ கால் வைக்கும் பொழுதும் அது புதிய தண்ணீர் தான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? அப்படியே தலையை அதில் போட்டாங்க. தகப்பன் சாமி ஆனாங்க. அவன் சொல்லி கொடுத்தான். வாய்ப்பு உனக்கு முன்னால் வருகின்ற பொழுது எப்படி அந்த வாய்ப்புகளை 100% பயன்படுத்துறது. அதனால தான் நான் ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்தேன். நீ எது வேணாலும் செய். சாப்பிட்றியா, குளிக்கிறியா, படிக்கிறியா, கிளாஸ் அட்டன் பண்ணுறியா, கவிதை எழுதுறியா, ஒரு பொண்ணை பார்க்குறியா, 100% பாருங்கிற. நான் 100% பாரு. நீ எதுக்கு தலையாட்டுறன்றதை மட்டும் நான் உள்ள குறிச்சு வச்சிருக்கிறேன். புரியுதா? ஒரு பூ இருக்கிறது குழந்தைகளே, ஃப்ளவர். ஒரு பூவை வந்து ஒருத்தன் பார்க்குறான், ஒரு பொண்ணு பார்க்குறா, எடுத்து தலையில் வச்சுக்கிறா.
ஒரு காதலியோ காதலனோ பார்க்கிறான், எடுத்து தன்னுடைய விருப்பமானவர்களுக்கு கொடுக்கிறான். ஒரு அத்தர் வியாபாரி பார்க்கறான், அதுல இருந்து அத்தர் எடுக்கிறான். ஒரு கவிஞன் பார்க்கிறான், கவிதை எழுதுறான். பூ ஒன்றுதான், வாய்ப்பாக நீ அதை எப்படி பயன்படுத்துகிறாயோ அந்த பூ அது உனக்கு அப்படி ஆகிறது. லைஃப் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வாழ்க்கையை 100 விழுக்காடு நீ பயன்படுத்துறது. நான் சொல்றேன் குழந்தைகளே, 2 விஷயம் நீ மனசுல வச்சுக்கோ. வாழ்க்கை ஜெயிப்பதற்கான விதை, have a gratitude and look after your attitude. இந்த 2 வார்த்தைகள், நன்றி உணர்வு. தமிழ் ஆட்டிடியூட்க்கு வார்த்தையே இல்லைங்க. நானும் தேடி தேடி பார்த்துட்டேன். நடத்தை இல்லை, பிஹேவியர் வந்துடுது நடத்தைனா. வாட் இஸ் ஆட்டிடியூட்? உன்னுடைய இலக்கை நீ அடையும் வரைக்குமான உன்னுடைய உள்ளுணர்வு ஆட்டிடியூட். ஒருத்தங்களுக்கு ஆட்டிடியூட் நல்லா இருந்தா போதுங்க, வாழ்க்கையில என்ன வேணாலும் சாதிச்சிடலாம் குழந்தைகளை. யூ லுக் ஆஃப்டர் யுவர் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் நம்ம கிட்ட இல்லை. அந்த ஆட்டிடியூடை எப்படி வளர்க்குறது? ஆட்டிடியூட்னா முதல்ல என்ன? கிராட்டிடியூட்னா முதல்ல என்ன? நமக்கு கிராட்டிடியூட் இருக்கா? நான் கேட்குறேன். நம்மக்கிட்ட இல்லைங்க கிராட்டிடியூட். நான் சொல்கிறேன்றதுனால கோச்சிக்காதீங்க. we don't have, நமக்குள்ள இல்லை. யார்கிட்ட கிராட்டிடியூட் இருக்குதோ அவன் மற்றவர்களை விட மிக வேகமாக வளர்கிறான். வேகமான ஒரு உள்ள பயங்கரமான பவர் கொடுக்குங்க. என்ன நன்றி செலுத்தி விட முடியும் இந்த டீச்சர்ஸ்க்கு? நீ ஒன்று பேர் வைக்கலாம், எங்கள் அம்மா அப்பா வைக்காத பேரை நீ எங்களுக்கு வைக்கலாம். வேற நல்ல வேலை ஆண்ட வந்து மனசுக்கு வேல்யூம் வைக்கல, கமெண்ட் பண்ணலாம். வேற என்ன பண்ண முடியும் நீ? உனக்கு தெரியுமா, பெர்னாட் ஷா சொல்கிறார், எந்த ஒரு ஆசிரியனும் தான் இறைவனிடமிருந்து வாங்கி கொண்டு வந்த ஆயுளை முழுமையாக வாழ்வதில்லை. ஏன்னா இப்ப பேசுறதோ சொல்றதோ உங்களுடைய வாழ்க்கைக்கான தேவைக்கான விஷயம் சொல்லுகின்ற பொழுது ஆயுள் குறையுதுங்க. எந்த டீச்சரை பார்த்தாலும் ஒரு ஹலோ சொல்லிட்டு போயிடு, ஒரு சின்ன வணக்கம் செலுத்திட்டு போயிடு. ஒரு பெண்ணை கொடுத்தவனுக்கே நன்றி சொல்றியே. அம்மாவுக்கு என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கோம், அப்பாவுக்கு என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா? நான் வியந்து பார்க்கிற த ரியல் ஹீரோ ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் இந்த செரா நான் ஒருத்தரை தாங்க சொல்லுவேன். இந்த நீங்கள் சொல்கிறீங்களே சினிமாவில் பாவங்க, அவங்கெல்லாம் உண்மையிலே பாவம். இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கேருந்து கீழே இறங்க சொல்லு பார்ப்போம். காலே கீழே வைக்காமல் பறந்து பறந்து அடிப்பார். அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சு அப்படி குதிக்க சொல்லு பார்ப்போம். ஏங்க உண்மையாக ஒருத்தன் குதிக்கிறான், அவனுக்கு பேர் டூப்பு. உண்மையாக ஒருத்தன் குதிக்கிறாங்க, அவனுக்கு பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவன் ஹீரோ. அவன் பேரில் வந்து சட்டை போட்டுக்கிறது, அவன் பேரில் கொண்டை வச்சுக்கிறது, அவன் பேரில் குச்சி சொருகிக்கிறது. வாட் இஸ் திஸ்? I'll tell you who is the real hero of this universe. I'll tell you the real hero. I'll introduce him now. நான் வந்து ஒரு இது படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஸ்பீச்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பேசுறது வந்து எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். பேசுகிறவனெல்லாம் பேச்சாளன் இல்லை, பேச்சை ஆள்பவன் பேச்சாளர். நான் சொல்லுகிறேன், இந்த குழந்தைகளுக்கு கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் வரணும்னு சொன்னீங்கன்னா பேச்சாளர்களுடைய பேச்சை தயவு செஞ்சு போட்டு காட்டுங்க. பாடி லாங்குவேஜ். நீங்க தோத்து போற இடம் நான் சொல்றேன் குழந்தைகளை, உங்களுடைய புத்தியால் நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். உங்களால் உங்களுடைய புத்தியை வெளிப்படுத்துவதற்கான ஆயுதத்தை சரியாக நீங்கள் கையில் வைத்திராததனால் தோற்கிறீர்கள். கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இல்ல. எப்படி நிக்கணும்னு தெரியல, எப்படி உட்காரணும்னு தெரியல, எப்படி உங்களை ஹோல்ட் பண்ணிக்கணும்னு தெரியல. பாடி லாங்குவேஜ். நான் ரொம்ப வியந்து பார்க்குற பேச்சாளர்கள் இப்போ ஒபாமாவை பார்க்குறேன். தயவு செஞ்சு ஒபாமாவுடைய பேச்சை கொஞ்சம் போட்டு காட்டு. அப்புறம் இன்னொருத்தர் பேச்சு, நம்முடைய ஜவஹர்லால் நேருனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இன் பார்லிமெண்ட், அது போட்டு காட்டுங்க. புரியலைனாலும் ஹிட்லருடைய பேச்சு போட்டு காட்டுங்க. ஹிட்லர் என்ன பாடி லாங்குவேஜ் தெரியுமா? எத்தனை லட்சங்க, 50 லட்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க. 50 லட்சம் பேரையும் ஒரு சொல்லல அப்படி நிறுத்துறாங்க. அவன் என்ன பாடி லாங்குவேஜ் அது? அவனுடைய மற்ற விஷயங்கள்லாம் நெகட்டிவா இருக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். யூ ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் எவ்ரிதிங். Evil or angel, just learn. Learning is bliss. கற்றல் தாங்க மிகப்பெரிய வரம். நான் சொல்றேன், போட்டு பாருங்க. அப்புறமா ஐ ஹாவ் a ட்ரீம் அப்படின்னு சொன்ன மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், அவருடைய பேச்சை போட்டு காட்டுங்க. 5ஆவதா பர்வீன் சுல்தானா பேச்சை போட்டு காட்டு.
ஸ்பீச். இன்னும் அன்னைக்கு ஒபாமா பேசிட்டே இருக்கிறாரு. அவருடைய அந்த தேங்க் கிவிங் பிரசிடெண்ட்டாக வந்துட்டார். அவருடைய முதல் ஸ்பீச்சை அந்த ரவுண்டில் போட்டு காட்டுறான் டிவியில். We can make the change அப்படின்னு பேசுறாரு. என்ன பாடி லாங்குவேஜ், என்ன வாய்ஸ், என்ன கண்ணில் தீர்க்கம், பாடியை அசைக்காம வெறும் வாய்ஸை மட்டும் ஏற்றுறாரு. கண்ணை கதுப்பெல்லாம் கண்ட்ரோலில் நிற்கிது, பாடி கண்ட்ரோலில் நிற்கிது. நல்லா பேசுகிறானா இந்த ஆள், ஜெயிச்சிருவான் போல இருக்கே அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். அந்த ஸ்பீச், எஸ் we can make the change. யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மூளையில் இவன் சொல்கிறானா இதை, இந்த சொல் தான் மந்திரம், அந்த சொல்லை வைத்து தான் அவன் ஜெயிக்கிறான். இது யார்கிட்ட ஒரிஜினேட்டா வந்தது? ஒரிஜினேஷன் எது? இந்த தேடல் எனக்கு உண்டு. சொல்லை தேடு, சொல்லை அறி, சொல்லை சொல்லால் பின்பற்று. கபீர்தாசர். சொல்லை தேடணும், கிடைச்ச சொல்ல அறியணும், அறிஞ்ச சொல்ல வச்சு சொல்ல பின்பற்றி போகணும். யார் ஒருவர் சொல்லை கையில் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். அது எதுவாக இருந்தால், எந்த அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தால். சொல். Don't waste your words. அவ்வளோ அழகாக பேசினார். யாரோ சொல்லிக் கொடுக்கணுமே, இது யார் சொல்லிக் கொடுத்தது? ஆஹா, நம்ம இந்த வார்த்தை எங்கே கேட்டிருக்கோமே. எஸ் we can make the change. யார் சொன்னது? நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா கிட்டேருந்து போயிருக்கு இவருக்கு. நெல்சன் மண்டேலாவுக்கு யார் சொன்னது? நாம தான் கேட்டிருக்கோமே, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அவர் சொல்லிக் கொடுத்தது. அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி சொல்லிக் கொடுத்தார். எஸ் we can make the change. மகாத்மா காந்திக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தார். அவர் தான் the real hero of this world, this era. சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் ஏங்க, அந்த ஆள் நிற்கிறத பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நடிப்பு இல்லைங்க அது. ஒரு வாட்டி நின்னுடுங்க பார்ப்போம். அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தருடைய படத்தை பார்த்து அதே மாதிரி அப்படி நின்றுடுங்க பார்ப்போம். நீ நடிக்க தான் முடியுமே தவிர நிற்க முடியாது. ஏன் தெரியுமா? நீ வீரேஸ்வரன் கிடையாது. அவன் வீரேஸ்வரன். அவன் இயற்பெயர் வீரேஸ்வரன். அவன் விவேகானந்தன். வீரமும் விவேகமும் ஒன்று கலந்த நரேந்திரன் அவன். அவனிடத்துல இருக்குங்க. யாரை நாம ஹீரோவா கொள்றது? யார் நமக்கு முன்னால இருக்கிறது? கற்றுக்கொள்கிறேன் என்கிறேன் நான். கற்றுக்கொள். வாய்ப்பு கிடைக்கிறதா? கற்றுக்கொள். எது இழந்தாலும் கற்றுக்கொள். கற்றல் உனக்கு நின்று போச்சுன்னு வச்சுக்கேன். நீ என்ன இந்த காலேஜில் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுறிய, இதனால் ஏதாவது கற்றுக்க முடியும்னு நினைக்கிறியா? மார்க் வாங்கலாம். எனக்கு அக்னி காலேஜில் எப்படி ஸ்டாஃப்னுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நல்லா தான் இருக்கும். ஏன்னா முனிர்வதாக இருக்கிறேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நான் அதை நம்புகிறேன். யோசிச்சு பார்க்குறேங்க. நிறைய பேருடைய சொல் நிறைய விஷயங்களை நம்மளை கற்றுக்கிறதுக்கு மனசை திறந்து கொடுக்கும். மனசு காலியாக இருந்தால் நிறைய விஷயங்களை எனக்கு எல்லாம் தெரியணும், அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். ஒன்றும் தெரியாது அவனுக்கு. எனக்கு எல்லாம் தெரியும். சில பேர் கேட்குறான், நான் தெரியாமல் தான் கேட்குறேன், தெரிஞ்சு ஏதோ கேட்குறான்னு அர்த்தம். உஷாராக இருக்கணும். சொல்லில் ரொம்ப கவனமாக இரு. சில பேர் உளருவாங்க தெரியுமா? நான் செத்தாலும் அவன் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன். நீ தான் செத்து போயிடுவியே, நீ எப்படி என் மூஞ்சியில் முழிப்ப? நான் செத்தாலும் என் வாசலை நீ மிதிக்காது. நீ செத்து போவல, நான் வாசலை மிதிச்சா என்ன, மிதிக்கலன்னா உனக்கு என்ன? என்ன சொற்களை சொல்கிறோம் நாம்? சொற்களை தவற விடுவது. சொற்களை அப்படி காயின் பண்ணு. உன்னுடைய லைஃப்பை ஒரு சொல்லில் கொண்டு வந்து நிறுத்து. அந்த நிறுத்துற விதம் எப்பொழுது வரும்? கற்றல் இருந்தால் வரும். லேர்னிங் இருந்தால் வரும். லேர்னிங்கிறது என்னன்றது ஒரு சிம்பிளான வார்த்தையில் சொல்கிறேன். நான் சொன்னல 27 வருஷமாக தமிழ் படிக்கிறேன். நான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த மொழி உருது. நான் வீட்டிலலாம் உருதுவில் தான் பேசுவேன். எனக்கு கனவெல்லாம் உருதுவில் தான் வரும். உருது பாட்டை தான் நிறைய கேட்பேன். உருது கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். தாய் வழியாக வந்த மொழி தமிழ். மார்க்கம் தந்த மொழி அரபி. உலகம் தந்த மொழி ஆங்கிலம். இந்த தேசம் தந்த மொழி ஹிந்தி. எனக்கு மொத்தம் 5 மொழி தெரியும். ஆனால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இருக்கும். எனக்கு பிடிக்கும். என்னை பொறுத்த அளவு என்னுடைய கருத்து, நான் படித்து விட்டு சொல்கிறேன், நான் அனுபவித்து சொல்கிறேன். பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். அந்த மொழியில் எதை சொன்னாலும் எனக்கு புரியும். சொல்கிறதுக்கு முன்னாலே புரிஞ்சிடும். முகபாவனை பார்த்தே புரிஞ்சிடும். நான் ஒரு 2 சொல் படித்தேன், எனக்கு புரியலை. 3 நாள் ஆச்சு. ஒரு சொற்றொடர். உங்களுக்கு புரிஞ்சால் கை தூக்குங்க. டீச்சர்ஸும் கை தூக்கலாம்.
தமிழ் தான், சிம்பிள். நிமிர்ந்து உட்காருங்க. ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் நிமிர்ந்து உட்காரு. ஆரம்பிக்கட்டுமா? இதில் கரெக்டாக தெரிஞ்சவங்க டக்குன்னு எழுதிடுங்க. எழுதிட்டு டைம் நோட் பண்ணிவிடுங்க. யார் ஃபஸ்ட்டு எழுதுறீங்களோ, அதுக்கான அர்த்தத்தை யார் ஃபஸ்ட்டு எழுதுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பரிசு இந்த அவையில் சார் கொடுப்பார். சரியா? கான்சன்ட்ரேஷன். லிசன் டு மீ. லிசன் அண்ட் சைலன்ஸ் ஒரே சொற்கள் தான், ஒரே எழுத்துக்கள் தான். சைலண்டாக இருந்தால் லிசன் பண்ண முடியும். வாழ்க்கை முழுவதும், புரிஞ்சிருச்சா? வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சிருச்சா? மறுபடியும் சொல்றேன். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். தர்மி மாதிரி பரிசு எனக்கு தான், பரிசு எனக்கு தான். நான் இப்போ விளக்கம் தரேன். 27 வருஷமா பேசுறேன்னு சொல்றேன்ல. இப்போ நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னு சொல்லு. ஒரு பேச்சாளராக நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயம், மைக் எனக்கு தெரியலை. நான் என்ன செய்கிறேன்? அக்னி காலேஜில் பேச வரேனே, 27 வருஷமாக இது என்னன்னு தெரியலையே, இன்ஜினியரிங் காலேஜ் ஆச்சு, இன்னைக்காவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் முடிவுக்கு வரேன். ஆனால் பயம். நடந்து வரும்பொழுது சேர்மன் வரார். சேர்மன் கிட்ட நான் கேட்குறேன், சார் வாங்க டாக்டர், உங்களுக்காக பிள்ளைங்களாம் காத்திருக்காங்க, கம், we are really honored to have you in our college. ஆயுன்னு பேசுகிறேன். சார் ஒரு டவுட்டு சார். வாட் டாக்டர்? 27 வருஷமாக நான் பேசுகிறேன், எனக்கு முன்னால் கருப்பாக எதையோ வைக்கிறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல சார், அது என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்னு சொன்ன உடனே ஒரு 2 அடி தள்ளி நின்று என்னை பார்க்குறாரு. உன்னையும் நம்பி ஒரு பேச்சாளர்னு கூப்பிட்டு என் குழந்தைகளெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சி, மைக்குன்னா என்னன்னு தெரியல உனக்கு? அப்படி முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் எடுக்கிறார். இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்கிறேன், அந்த வாசகம் புரியுதா பார். வாழ்க்கை முழுக்க மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் இருப்பதை விட, முட்டாளாக இருப்பதை விட, ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். வெரி சிம்பிள். குழந்தைகள் எங்கே தெரியுமா கற்றல் நிற்கிறது? நம்மை இவர்கள் ஏதேனும் முட்டாள் என்று சொல்லி, இது கூட உனக்கு தெரியலையாடா, கிளாஸ்ல என்னடா பண்ணியிருந்த, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே தெரிஞ்சிருந்தா தானடா செகண்ட் செமஸ்டருக்கு வந்திருக்க முடியும், 4th செமஸ்டர் போய் இது கேட்குறியா? ஒருத்தங்களுக்கு பிபி ஹை ஆகுதுன்னா அவங்களுக்கு பிபி ஹை ஆகட்டும், உன்னை அவங்க திட்டினாங்கன்னா திட்டிக்கிட்டோம், வாங்கி கையில் எல்லாம் சரி சொல்லி கொடு. கற்றல், லேர்னிங், கல்வி கற்பதற்கு வெட்கம் என்னாலும் ஒரு தடை இல்லை குழந்தைகளே. உன்னை யாரும் அவமானப்படுத்தி விட முடியாது, தெரியுமா உனக்கு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிறைய பேர் அவமானப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தன் அழுதுகிட்டே இருந்தான் ஒரு குரு கிட்ட, 3 நாளாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். எதுக்குடா அழுகுறான் இவன்? குரு பார்க்குறாரு கண்டுக்காமல் இருக்கிறார், குரு பார்க்குறாரு கண்டுக்காமல் இருக்கிறார். முன்னால அந்த அழுகுறான். குரு கூப்பிட்டு கேட்டார், என்ன பிரச்சனை உனக்கு? 3 நாளுக்கு முன்னால் யூஎஸ்ஏலேருந்து ஒருத்தர் வந்தார், சரி என்னை முட்டாள்னு சொல்லிட்டாரு, சரி 10 வருஷமாக நான் இங்கே சாதகம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை முட்டாள்னு ஒருத்தன் சொல்லிட்டான், சரி எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு, என்னை முட்டாள்னு ஒருத்தன், சரி இதுக்கு நீங்கள் எதுவும் எனக்கு ஆறுதல் தர மாட்டீங்களா? நான் முட்டாளா? இந்த ஆசிரமத்திலேயே உங்களுக்கு பிறகான ஒரு ஞானி இல்லையா நான்? என்னப்போ முட்டாள்ன்றான் அப்படின்றாள். இல்லை, அவன் சரியாகத்தான் சொன்னான், நீ முட்டாள்தான். குரு சொன்ன வார்த்தை. அவன் நிதானித்து கேட்டான், ஏன் நான் முட்டாள்? 10 வருடமாக நீ செய்த சாதகங்கள் எல்லாம் யாரோ ஒருவன் ஒற்றை சொல்லில் உன்னை முட்டாள் என்றவுடன் நீ அழத் தொடங்கி விட்டாய், நீ அதை நம்பத் தொடங்கி விட்டாய் என்றால் நீ முட்டாள் தானே? நீ முட்டாள் தானே? எந்த சொல்ல நம்மளை ப்ரொவோக் பண்ணக்கூடாது பிள்ளைகளை. நான் அதான் சொல்றேன், சொல்லை அறி, சொல்லை தேடு, சொல்லை சொல்லால் பின்பற்று. ஜஸ்ட் லிசன் டு த வேர்ட்ஸ். கையில் இருக்கிற AK-47 மாதிரி, முன்னால் இருக்க ஓடுற மான் மாதிரி குறிப்பார். பதட்டப்படாத, குண்டு தப்பா பட்டுரும், பேக் ஃபயர் ஆயிடும். ஜஸ்ட் ஃபோக்கஸ். பதட்டப்படாமல் இருப்பது
சொற்களின் மீது பதட்டப்படாமல் இருப்பது, உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக என்ன என்று தெரிந்து வைத்திருப்பது. ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான். படிச்சிருக்கிறீங்களா அந்த கடிதத்தை? நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுடைய மொபைலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் சொல்கிறாங்க, உழைத்து சம்பாதிக்கும் $1 உழைக்காமல் சம்பாதிக்கும் $5 விட மதிப்பானது என்று அவனுக்கு கற்றுக்கொடு. என்ன சொல்லுங்க அது? அவனுக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியை அனுபவிக்கவும் கற்றுக்கொடு. அவனுக்கு பொறாமை குணம் வந்து விடாமல் கவனமாக பார்த்துக்கொள். ரொம்ப நல்ல விஷயங்க. பொறாமைங்கிறது வேறங்க. நாமெல்லாம் நினைக்கிறது பொறாமை கிடையாது குழந்தைகளே. இந்த 17-18 வயதிலேயே உன்னுடைய மனதை நீ சுத்தமாக வைத்திருக்காவிட்டால் வளர்ந்த பிறகு கரப்டடாக இருப்ப. 5ஆம் கிளாஸில் கரெக்டாக தானே பென்சிலை சீவின குப்பை தொட்டியில்? எப்படி மாறிச்சு அந்த டிசிப்ளின்? எப்படி மாறிச்சு? டிசிப்ளின் மாறுகின்ற பொழுது, அதுதான் இந்த டிசிப்ளின் மாறுறது வயதாக வயதாக மாறி போகிறது. அவன் சொல்லி கொடுக்குறாங்க. பொறாமைங்கிறது என்ன தெரியுமா? இப்போ 2 பேரும் எக்ஸாம் எழுதினாங்க. ஒரு அண்ணன் பொண்ணும் தம்பி பொண்ணும் எக்ஸாம் எழுதினாங்க. அண்ணன் பொண்ணு தம்பி பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தார். தம்பி அண்ணன் பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தார். 2 பேருக்கும் ரிசல்ட் வந்துச்சு. 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. 2 பேரும் வந்திருக்குதான்ட்டு தனித்தனியாக பார்க்குறாங்க. பொறாமைன்னா என்னன்னு சொல்கிறேன். 2 பேரும் பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தன் ஃபஸ்ட்டு யார் ரிசல்ட்டை பார்ப்பான்? தான் பொண்ணு ரிசல்ட்டை பார்ப்பான். அப்புறம் அவன் ரிசல்ட்டும். இவன் பார்த்தான். அவன் பொண்ணு பேர் வரல. உடனே என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவோம்? பி பார்த்தோம், அவன் பேர் வந்துருச்சு. இப்போ வயிறு எரியும் பாருங்க. சில பேர் பக்கத்தில் நின்னா துணி எரியிற வாசனைலாம் வரும். அவ்வளோ பொறாமப்படுவாங்க. பா காந்தம் சரேல வயிற்றுல அது பிடிச்சது காலுக்கு போயிட்டு காலில் அந்த பின்னால் முதுகு தண்டுக்கு வந்து அங்கேருந்து சஹசிராரத்துக்கு வந்து ஆக்னையில் வந்து நிற்கும் அந்த பொறாமை. ரொம்ப பொறாமப்படுறவங்களுக்கு பித்தப்பை கெட்டு போயிருமா. சித்தத்தில் சொல்கிறாங்க ரொம்ப பொறாமப்படுறது. ஒரு சைவ பெரியவர் சொன்னார், பாலராவாயன் அவர் பேர், லைலா காலேஜ் தமிழ் ப்ரொஃபஸர். அவர் சொன்னார், இது பொறாமை இல்லையா, உன் பொண்ணு பேர் வரல அடுத்தவன் பொண்ணு பேர் வந்துருச்சுன்னா உடனே அதை பார்த்தா ஐயோ அவன் பேர் வந்துருச்சே பேர் வந்துருச்சு நினைக்கிறது பொறாமை இல்லையா, அது காம்படிட்டிவ்னஸ். எது தெரியுமா பொறாமை? இப்போ பார்க்குறேன், என் பொண்ணு பேர் வரல, உடனே பி எடுக்கிறேன், அவன் பொண்ணு பேரும் வரல, இதுதான் பொறாமை. அடுத்தவர்கள் தோல்வியில் நீ மகிழ்ச்சி படுகிறாயே அதற்கு பேர் தான் பொறாமை. அந்த பொறாமை குழந்தைகளிடத்தில் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். என்ன சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மௌனம். இது மட்டும் பிள்ளைகளை, ஆண்களும் பெண்களும் நான் சொல்லுகிறேன். பெரியவர்களுக்கு இதெல்லாம் வருவதற்கு சில பேர் பிராக்டிஸ்ல இருந்தாங்கன்னா வந்துடும். உனக்கு வரணும். மௌனமாக ரசித்து சிரிப்பதின் ரகசியம். எந்த விஷயத்தையும் மௌனமா ரசிச்சு சிரிச்சிருக்கியா நீ? மௌனமா யாருக்கிட்டே பகிர்ந்துக்காம உடனே அடுத்தவன் வாயில சொல்லலாம். அவன் சேம் பிளட்டு ஒரே பிளட்டுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவன் காதில் ரத்தம் வரைகிற அளவுக்கு உன்னுடைய ரசிப்பு தன்மையை பக்கத்தில் சொல்லிடணும். இந்த லவ் பண்ணிடலாங்க, அதுவே நாசமாக போகிறதுக்கான வழி. அதை விட கேவலம் என்ன தெரியுமா? அதை விட கேவலம் என்ன தெரியுமா? லவ் பண்ணுறவ பக்கத்தில் உட்கார்றது. ஐயோ, ஜாக்கிரதையா இருங்க. வரும் பாருங்க ரத்தம், அப்படி ரத்தம் வரும். ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. காலைல 9 மணிக்கு ஆரம்பிச்சது சாயந்தரம் 5 மணி வரைக்கும். நான் கேட்டு கஷ்டப்பட்டவனா, அதனால சொல்றேன், உன் கஷ்டம்தான் எனக்கும். மௌனமாக உனக்குள்ளே ஒரு மலர் மலர்கிறதா, உனக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கிறதா, கடந்து போ. நீ அந்த மாதிரியான உணர்வெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோ. ஏன் டீச்சர்ஸ்க்கு முன்னால் ஒரு தாயா நின்று நான் உனக்கு சொல்கிறேன், உன் அளவுக்கு பெரிய பிள்ளை இல்லை, என் பிள்ளை 8வது தான் படிக்குது, இருந்தாலும் சொல்கிறேன், மூத்த சகோதரியாக சொல்கிறேன், ஒரே விஷயம்தான். உனக்கு அந்த மாதிரி உணர்வுகள் வருகிறதா, நீ உன்னை தப்பாக நினச்சிக்காத, நீ தப்பானவன் சொல்லிட்டு முடிவு பண்ணாத, அதை எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்காத, அப்படியே வச்சுக்கோ. ஆனால் எந்த முடிவும் எடுக்காது. டோன்ட் டேக் எனி டிசிஷன் நவ். திஸ் இஸ் நாட் த ஏஜ் டு டேக் டிசிஷன். தட்ஸ் இட். ரசிச்சுட்டு போ. மன உணர்வுகள், நீ நார்மலாக இருக்கேன்னு அர்த்தம். மன உணர்வுகள் வருகிறதா, நார்மலாக இருக்கிறேன்னு அர்த்தம். அப்படியே அதை கடந்து போ. நான் இன்னொன்று சொல்லு, குற்ற உணர்ச்சிகளை சுமக்காதே குழந்தைகளை. இந்த வயதில் குற்ற உணர்ச்சிகளை சுமந்துட்டேன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய எல்லைகளை அடைய முடியாது. உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் நான். குற்றங்களை சுமக்காமல் இருப்பதற்கான ரகசியம். பட்டுக்கோட்டை இப்படி எழுதுகிறான், சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ.
தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. அவ்வளோ, வெரி சிம்பிள், அவ்வளோதாங்க, பேசிக், வெரி சிம்பிள். நீ நினைக்கிறியா இந்த முன்னால் உட்காந்துருக்கிறவங்க, நான் பெரியவங்கெல்லாம் முன்னால் உட்காந்துருக்கிற அந்த தகுதி இருக்குது தானே நமக்கு? இப்போ எனக்கு பேசுகிறதுக்கான தகுதி இருக்குது தானே, நான் உனக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கான தகுதி எனக்கு இருக்கு. நான் இவங்கெல்லாம் தப்பே பண்ணாதவங்களா, எந்த தப்பும் பண்ணலையா, அப்படியே வந்துட்டோமா? தப்பு பண்ணோம் தான். ஆனால் ஏன் தெரியுமா முன் வரிசையில் உட்காந்துருக்கோம்? ஏன் தெரியுமா டயஸ் கிடைக்குது? யார் தெரியுமா வெற்றியாளன்? நாங்களாம் வெற்றியாளர்கள் தான். ஏன்? ஒன்றும் இல்லை, தப்பு செஞ்சவங்க தான். ஆனால் ஒரே தப்பை திரும்ப செய்யலை. ஒரே தப்பை திரும்ப செய்யக்கூடாது. தப்புன்னு தெரிஞ்சிருச்சா, ஸ்டாப் யுவர் செல்ஃப் தேர் இட் செல்ஃப். தப்பே செய்யாமலாம் இருக்க முடியாது. ஆனால் அதற்காக தேடி தேடி போய் தவறு செய்கின்றவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பான். எங்கள் வாப்பா இருக்காரு, அவர் உருது கவிஞர். ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? உருது கவிஞரை வீட்டில் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறது பெரிய வேதனை. அது அப்பாவாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம். 5 பேரில் 4 பேர் பதுங்கி ஓடிடுவாங்க அப்பா கவிதை சொல்லும்போது. என்ன தான் கூப்பிடுவார், சுல்தானா உக்கார், அப்போயே கவிதை வரும் அவருக்கு. அது குரு வந்த மாதிரி. ஆனால் திரும்பவும் சொல்ல மாட்டார், அது ஒரு வேதனை. ஒரே வாட்டி சொல்லுவார், அப்படி பிடிக்கணும், அப்புறம் பிடிச்சிக்கணும். நான் பிடிச்சிருவேன். எனக்கு லாங்குவேஜ் ரொம்ப பேஷன். ஏன்னா ஐ எம் நாட் அ லிட்ரரி ஸ்டூடெண்ட் இன் எம்ஏ, ஐ எம் அ லிங்குவிஸ்டிக் ஸ்டூடெண்ட். எனக்கு லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். லாங்குவேஜினுடைய கட்டமைவுகள் ரொம்ப பிடிக்கும், ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வாப்பா சொன்னார், சொல்தான் இல்லையா, என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்த்தப்பட்ட ஒரு சொல். அதனால் நான் சொல்லுகிறேன், எதுவும் என் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல், எனக்குள் ஒரு அதிர்வுகளை இல்லாமல் நான் அடுத்தவர்களுக்கு சொல்வதில்லை. ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். எங்கள் வாப்பா சொன்னார், தாரீக்னே, ஹிந்திலேயே உருது, இந்த ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க இருப்பீங்க, உருது தெரிஞ்சவங்க இருப்பீங்க. தாரீக் நே மாஜி கே ஓ दौर भी देखे हैं. நான் தமிழில் சொல்லிடுறேன். தாரீக் நே மாஜி கே ஓ दौर. தாரீக்னா கேலண்டர், மாஜினா பழைய. மாஜி மாஜி அப்படி சொல்லுவாங்க. மாஜி கணவன், மாஜி மனைவி அப்படின்னா முன்னாள். அப்படி சொன்னால் தான் புரியும். தாரீக் நே மாஜி கே ஓ दौर भी देखे. கடந்த காலத்தினுடைய வரலாறை காலம் தன் பேரேட்டில் குறித்து வைத்திருக்கிறதாம். அது சொல்லும் பெரு ரகசியம் என்ன தெரியுமா? லம்ஹோ நே खता की थी, सदियों ने सजा पाई. என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கையில் தவறுகள் ஒரு வினாடியில் தான் நிகழ்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. யார் ஒருவர் தன் வினாடிகளை தக்க வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை, யுகத்தை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். ஒன்றும் இல்லை, ஜெயிலில் இருக்கிறவனை போய் கேட்டுப்பார், இந்த ஒரு வினாடி மட்டும் நான் என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருந்தேன்னா இன்றைக்கு எனக்கு இத்தனை காலம் என்னோடது வேஸ்டா போயிருக்காது. டிசிஷன் எடுக்கிறது இந்த வினாடி தானேங்க. வினாடிகளை